திருப்பாடல்கள் 132. ஆண்டவரே, தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும். அவர் ஆண்டவராகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை, யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பெருந்தனையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவருக்கு ஓர் இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன். படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன். என் கண்களை தூங்க விடமாட்டேன், என் இமைகளை மூட விடமாட்டேன் என்று அவர் சொன்னாரே. திருப்பேழை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வானவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உடைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன்வீழ்ந்து பணிவோம் என்றோம். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர்தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். இங்கே என் ஆசியால் உணவு பொருள் தாராளமாக கிடைக்க செய்வேன். அதனை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன். இங்குள்ள குருக்களுக்கு மீட்பெனும் உடையை உடுத்துவேன். இங்குள்ள என் அன்பர்கள் மகிழ்ந்து ஆரவாரிப்பார்கள். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஓர் ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சியெனும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.